அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்த்து பாதி வணங்கின உடனேவே இஞ்சி, பூண்டு, வரமிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்திக்கோங்க. இது கூடவே வந்து கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம சீசனில் இப்போ கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் பட்டாணி வந்து கொஞ்சமாக எடுத்து அதுவும் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வாணலி வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, அல்லது எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுது இருக்குது இல்லைங்களா மிக்சி ஜாரில், அதை வந்து இப்போ இந்த வாணலியில் சேர்த்துக்கிட்டு அது நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து இதில் சேர்த்து கொதிக்க வைங்க. கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வெண்ணெய் வந்து கடைசியாக கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே க்ரீன் பீஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக சைட் டிஷ் நல்லாயிருக்கும்.